பாண்டியார் பாகம் 1 அத்தியாயம் 49. சோழ மாமன்னர் முதலாம் பராந்தகரின் மருமகளும் அவரது இரண்டாவது மகன் கண்டராதித்தனுடைய பட்ட மகிழ்ச்சியும் சோழ தேசத்தை சிறிது காலம் ஆண்ட உத்தம சோழன் என்னும் மதுராந்தகனின் தாயாரும் சுந்தர சோழரின் பெரிய தாயும் அருண்மொழி என்று சிறு வயதில் அழைக்கப்பட்ட உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவரின் பாட்டியாருமான செம்பியன் மாதேவி கூடலூர் என்கின்ற சிறு கிராமத்தில் கொங்கு தேசத்தில் ஒரு மரத்தடியின் கீழே சிவநாமம் சொல்லியபடி உயிர் நீத்தார். மாமன்னர் உடையார் ராஜராஜ தேவர் தான் கட்டவிருக்கும் பிரகதீஸ்வரர் ஆலயத்திற்கு அடிக்கல் நாட்டிவிட்டு பிறகு இந்த செய்தியை கேள்விப்பட்டு வடமேற்கு நோக்கி சிறிய படையோடு ஈமக்கிரியைகள் செய்ய போகிறார். அவரோடு பஞ்சவன் மாதேவியும் கருவூர் தேவரும் பயணப்பட்டிருக்கிறார்கள். கேரளாந்தக பழுவேட்டரையர் தலைமையில் தஞ்சை அரண்மனையும் நகரும் பாதுகாப்பாக இருக்கின்றன. அரசரோடு 6 அதிகாரிகள் குதிரைப்படையோடு பின்தொடர்ந்திருக்கிறார்கள். 13 நாட்கள் சோழ தேசம் முழுவதும் துக்கம் கொண்டாடப்பட வேண்டும். எல்லா மகிழ்வான விழாக்களும் நிறுத்தப்பட வேண்டும். வழக்கமான பூஜைகள் மட்டுமே செய்து வர வேண்டும் என்று ஓலைகள் எழுதப்பட்டு சோழ தேசத்தின் முக்கிய நகரங்களுக்கு குதிரை வீரர்கள் மூலம் அனுப்பப்பட்டது. செய்தி கேட்ட துக்கம் குறைவதற்காக அரண்மனை வாசலில் ஒற்றை துண்டோடு அரசர் நிற்க அவர் தலையில் காவிரி நீர் ஊற்றப்பட்டது. அரசர் ஒற்றை ஆடையோடும் நீர் சொட்டும் தலையோடும் அருகே உள்ள கல் ஆசனத்தில் அமர்ந்தார். அரசர் கண்களில் இருந்து கண்ணீர் வழிகிறதா அல்லது தலையில் சொட்டிய நீர் புருவம் தாண்டி கன்னத்தில் வழிகிறதா என்று புரியாமல் மக்கள் அவரையே பார்த்து கொண்டிருந்தார்கள். அரண்மனை தாதிகள் தொலைவில் இருந்தபடியே சுற்றி சுற்றி வந்தார்கள். வீரர்கள் அடிக்குரலில் கெடுபிடி வார்த்தைகளை உபயோகித்தார்கள். ஒரு பரபரப்பும் அதே நேரம் ஒரு அமைதியும் அந்த இடத்தில் இருந்தது. மாமன்னர் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் செம்பியன் மாதேவியை தான் முதலில் சந்தித்தது எங்கே என்று நினைவுக்கு கொண்டு வர பிரயத்தனப்பட்டு கொண்டிருந்தார். இந்த தேசம் மதுராந்தகனுடையது தானே? வேறு யாருக்காவது இதில் உரிமையுண்டா? ஒரு அரச சபையில் நின்று கண்டராதித்தனின் மனைவியான செம்பியன் மாதேவி சுந்தர சோழரை நோக்கி விரல் நீட்டி பேசியதுதான் முதலில் ஞாபகம் வந்தது. சபையில் சலசலப்பு ஏற்பட கைதட்டி செம்பியன் மாதேவியே அமைதியாக்கினார். என்ன, நான் பேசுவது உங்களுக்கு வியப்பை கொடுக்கிறதா அல்லது வேதனையை கொடுக்கிறதா? என்ன இப்படி பேசுகிறாளே என்று வியக்கிறீர்களா? இப்படி பேசிவிட்டாளே என்று வேதனைப்படுகிறீர்களா? நான் இங்கு பேசாவிட்டால் நாளை காலம் பேசும். அதனாலேயே நான் இப்பொழுது பேசுகிறேன். மறுபடியும் என் கேள்வியை உங்கள் முன்பு வைக்கிறேன். இந்த சோழ தேசம் யாருடையது? யார் அதற்கு மன்னராக வர வேண்டிய தகுதியுடையவர்? மதுராந்தகனா? ஆதித்த கரிகாலனா? சபை எனக்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும். உங்கள் பதிலை பொறுத்து என் வாழ்க்கை திசை மாறும். சோழ தேசத்து பெண்கள் கூர்மையானவர்கள், கெட்டிக்காரர்கள், வாய் சொல்லில் வல்லவர்கள். ஆனால் செம்பியன் மாதேவியைப் போல பயமின்றி சபையில் எழுந்து பேசக்கூடியவர்கள் இல்லை. குந்தவை நாச்சியார் என்றும் ஆழ்வார் என்றும் மக்களால் அழைக்கப்படும் தமக்கை அருகே இருக்க அருண்மொழி என்று அழைக்கப்பட்ட இளைஞனான ராஜராஜர் செம்பியன் மாதேவியையே பார்த்து கொண்டிருந்தார். பாட்டி கோபமாக இருக்கிறாரா என தமக்கையை பார்த்து கேட்டார். இல்லை, திமிராக இருக்கிறார் என்று குந்தவை பதில் சொன்னாள். திடீரென்று இந்த கேள்வியை எழுப்ப வேண்டிய அவசியம் என்ன? இப்போது அரசு கட்டில் பற்றிய கேள்வி எதற்காக வந்தது? நான் நன்றாகத்தானே இருக்கிறேன், நலமாகத்தானே வாழ்கிறேன், தெளிவாகத்தானே அரசாட்சி நடத்துகிறேன். ஏன் இந்த கேள்வியை எழுப்பினீர்கள் தாயே என்று சுந்தர சோழர் கேட்க, நான் தான் சொல்லிவிட்டேனே, இன்று நான் எழுப்பாவிட்டால் நாளை காலம் எழுப்பும் என்று. மனிதர்கள் அனித்தியமானவர்கள். சுந்தர சோழருக்கு பிறகு இங்கு பட்டமேற்க போவது யார் என்பது தெளிவாக வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று நான் நினைக்கிறேன். அதனால் கேள்வி கேட்கிறேன். அப்படியென்றால் என் ஆட்சி காலம் முடிந்துவிட்டது என்று நினைக்கிறீர்களா? எது தொடங்கியதோ அது அழியும், எது ஆரம்பித்ததோ அது முடியும். உன் ஆட்சி காலம் என்று ஒன்று ஆரம்பித்தால் அதற்கு ஒரு முடிவு இருக்குமல்லவா? அந்த முடிவை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டிருக்கும் பொழுது அடுத்தபடி என்ன என்று நாம் சிந்திக்க வேண்டாமா? என் முடிவு நோக்கி எது நகர்ந்து கொண்டிருக்கிறது? சுந்தர சோழர் சற்று கோபமாக கேட்டார். ஏன் கோபப்படுகிறாய் சுந்தர சோழா? வாரிசு பிரச்சனை என்று ஒன்று இருக்கிறது என்பதை வசதியாக மறந்துவிட்டு ஆதித்த கரிகாலனை மட்டும் 4 திசைகளிலும் போருக்கு அனுப்பி கொண்டிருக்கிறாய். ஆதித்த கரிகாலன் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு இடத்திலும் வெற்றி வாகை சூடிக்கொண்டு ஊருக்கு வந்து மாலை சூட்டி கொண்டிருக்கிறான். எல்லா போர்களிலும் வெற்றி பெற்றதாலேயே, பாண்டியர்களை அடக்கிவிட்டதாலேயே, மக்களுக்கு நடுவே கம்பீரமாகி விட்டதாலேயே ஆதித்த கரிகாலன் அரசனாகிவிட முடியாது.
ஆதித்த கரிகாலனுக்கு முன்பு மதுராந்தகன் இருக்கிறான் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. மதுராந்தகன் போர்களில் கலந்து கொள்ளாததாலேயே அவன் ஆட்சிக்கு தகுதியற்றவன் என்று எவரும் முடிவு செய்துவிடக்கூடாது. சிவனரி செல்வர்கள் பல பேர் இங்கு ஆண்டிருக்கிறார்கள். மதுராந்தகனின் தந்தை கண்டராதித்தரை விட ஒரு சிவனரி செல்வர் இங்கு உண்டா? போரில் ஜெயித்து வருவது என்பது அரசரின் தகுதியால் மட்டுமல்ல, தனி மனிதனின் உரத்தால் மட்டுமல்ல. நல்ல படைவீரர்கள், மந்திரிகள் உடன் போனால் வெற்றி நிச்சயம். அது ஆதித்த கரிகாலன் போனாலும் சரி, மதுராந்தகன் போனாலும் சரி, இனி இளைஞனாக இருக்கின்ற அருண்மொழி போனாலும் சரி. சோழர்களின் வெற்றி மாலை என்பது சோழ வீரர்களின் கையில் இருக்கிறது, தளபதிகளின் திறமையில் இருக்கிறது. எனவே தளபதிகளின் திறமையெல்லாம் ஆதித்த கரிகாலனின் தலையில் ஏற்றி அவனே அரசன் என்று வேறு யாரேனும் முடிவு செய்துவிடலாம். நீ செய்துவிடலாகாது என்பதற்காகத்தான் இந்த சபையிலே எழுந்து நின்று பேசுகிறேன். தாயே, நீங்கள் அவசரப்படுகிறீர்கள் என்று கிருஷ்ணன் ராமனான பிரம்மராயர் எழுந்து நின்று சமாதானப்படுத்தினார். நீங்கள் அவசரப்படுகிறீர்கள் என்று நான் நினைக்கிறேன். ஆதித்த கரிகாலனை இளவரசன் என்று அறிவிக்க வேண்டும் என்று உங்களுக்குள் பேசிக்கொண்டதாக எனக்கு செய்தி வந்தது. அது உண்மையெனில் உடனடியாக அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் நான் இப்போது பேசுகிறேன். கேரளாந்தக பழுவேட்டரையர் தன் ஆசனத்தில் இருந்து எழுந்து செம்பியன் மாதேவியை நோக்கி நடந்தார். சோழ தேசத்திற்கு எதிரிகள் அதிகம் இருக்கிறார்கள் தாயே. சமீபத்திய வெற்றிகளால் நாம் எதுவும் அடைந்து விடவில்லை. மாறாக அதிகம் எதிரிகளை சம்பாதித்து கொண்டிருக்கிறோம். எந்த நேரமும் எந்த இடத்திலும் தாக்கப்படலாம் என்கிற பதட்டமான நிலைதான் இப்போது இருக்கிறது. சோழ தேசத்தின் வளர்ச்சிக்கு தளபதிகள் மட்டும் இருந்தால் போதாது. மிக மிக திறமையான ஒரு அரசர் தேவை. பழுவேட்டரையரே தொடர்ந்தார். ஒரு தேசம் தளபதிகளால் நடத்தப்படுவதில்லை, தளபதிகள் செயலாற்றுகிறார்கள். என்ன செய்ய வேண்டும், எப்போது செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்பதை ஒரு அரசர் தீர்மானிக்க வேண்டும். அந்த அரசர் தன் தீர்மானத்திற்கு முன்பு அவையினரோடு கலந்து பேசுவது வழக்கம். ஆனாலும் முழு முதற் பொறுப்பும் அரசருக்கே சேருகின்றன. எனவே சோழ சிம்மாசனத்தை அலங்கரிக்கப் போகிறவர் அறிவுள்ளவராகவும் ஆற்றல் உள்ளவராகவும் அதிர்ஷ்டமுள்ளவராகவும் இருக்க வேண்டும். அப்படியென்றால் என் மகனுக்கு இவை எதுவும் இல்லை என்று நினைக்கிறீர்களா விழுப்பரையரே? அவன் போருக்கு போகாததை வைத்து ஆட்சிக்கு லாயக்கு இல்லாதவன் என்று முடிவு கட்டிவிட்டீர்களா? தாயே, நான் மதுராந்தகனை பற்றி நெல் முனையளவும் இழிவாக நினைக்கவில்லை. நீங்களாக பேசி, நான் ஏதோ சொன்னதாக சபைக்கு நடுவே கற்பிதம் செய்துவிட வேண்டாம். யார் ஆட்சிக்கு தகுதியுடையவர் என்று ஒரு பேச்சு வருமல்லவா? மக்களால் எடை போடப்படுவார்கள் அல்லவா? எடை போடுவது மக்களா அல்லது தளபதிகளாகிய நீங்களா? அம்மா, நாங்கள் ஏவல் தொழில் செய்பவர்கள். இல்லை, சோழ தேசத்தின் தலையெழுத்தை நீங்கள்தான் மாற்றி அமைக்கிறீர்கள் என்று எனக்கு நன்றாக தெரியும். இங்கு உட்கார்ந்திருக்கிற பிரம்மராயரும் 6 பெருத்த அதிகாரிகளும் சோழ தேசத்தின் தலையெழுத்தை எழுதி கொண்டிருக்கிறீர்கள். சுந்தர சோழர் உட்காரவும் நிற்கவும் நகரவும் நீங்கள்தான் கட்டளையிடுகிறீர்கள். இதுவும் எனக்கு தெரியும். குந்தவை திரும்பி அருண்மொழியை பார்த்தாள். அருண்மொழி குந்தவையை என்ன என்று விசாரித்தார். பெரிய பாட்டி பேச்சை முட்டாள்தனம் என்று நாம் ஒதுக்கிவிடலாகாது. சில உண்மைகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன, உற்று கவனி. இதில் எவை உண்மைகள் என்று ராஜராஜர் குந்தவையை கேட்க, நாம் அது பற்றி பிற்பாடு பேசுவோம், சகலமும் ஞாபகம் வைத்துக்கொள் என்று காதோரம் கிசுகிசுத்தாள். இது என்ன அபாண்ட பழி? நான் என்ன தலையெழுத்தை எழுதுகிற பிரம்மனா? நான் இங்கே ஒரு சாதாரண சேனாதிபதி. எனக்கு சில சேவகர்கள், ஒரு ஒற்றர் படை, இவ்வளவுதான் வைத்திருக்கிறேன். சோழ தேசத்தின் நலன் தவிர வேறு எதுவும் எந்த நாளும் நான் சிந்தித்ததே இல்லை என்பதை நீங்கள் தயவு செய்து உணர வேண்டும். சோழ தேசத்தின் நலன் என்பது உங்கள் கைகளில் தானே இருக்கிறது பிரம்மராயரே. ஏனம்மா திரும்ப திரும்ப அடாது பேசுகிறீர்கள்? நான் உங்களுக்கு என்ன தீமை செய்தேன்? மதுராந்தகர் அரசராக வரக்கூடாது என்று நான் ஒரு நாளும் நினைத்ததில்லை. இதை முடிவு செய்ய வேண்டியவர் ஒருவர்தான். அவர் அரசர், மாமன்னர் சுந்தர சோழர். அவர் தீர்மானித்து இவர்தான் அடுத்தபடி இளவரசர் என்று சொன்னால் பணிந்து ஏற்க வேண்டி தயாராக இருக்கிறோம் நாங்கள். இது சபைக்காக நீங்கள் பேசுகிற பேச்சு. உண்மையில் உங்கள் மனதிலே வேறொரு எண்ணம் இருக்கிறது என்பதை நான் அறிவேன். என்ன எண்ணம் என்பதை தயவு செய்து நீங்கள் சொல்லிவிடுங்கள். சபை அதையும் கேட்கட்டும். உங்களுக்கெல்லாம் ஆதித்த கரிகாலன் இளவரசனாக வந்து பிறகு மன்னனாக பட்டமும் ஏற்றால் மிகுந்த சௌகரியம்தானே? என்ன சௌகரியம் அம்மா வந்துவிட போகிறது? விழுப்பரையர் சுற்று கோபமாக கேட்டார். போர் போர் என்று போர் வெறி கொண்டு அந்த இளைஞன் அலைந்து கொண்டிருக்கிறான். அவனை முன்னிறுத்தி நீங்கள் போரில் ஈடுபடுவீர்கள்.
சுற்றியுள்ள எல்லா தேசங்களுக்கும் போய் போர் செய்வீர்கள். வீரர்களை அனுப்பி நாசமாக்குவீர்கள், எரியூட்டுவீர்கள், கொள்ளையடிப்பீர்கள். கொள்ளையடித்த பணத்தில் கணிசமாய் நீங்கள் உங்கள் சொத்தாக ஒதுக்கிக் கொள்வீர்கள். உங்கள் படை வீரர்களுக்கென்று நீங்கள் தனியாக கூலி தருவீர்கள். கனமான ஆட்களை உங்களை சுற்றி உட்கார வைத்துக் கொள்வீர்கள். ஒரு பெரும் படையோடும் அதிகாரத்தோடும் மன்னருக்கே சவால் விடுகின்ற ஒரு அமைச்சராக நீங்கள் மாறிவிடுவீர்கள். உங்களை பலப்படுத்தி கொள்ளத்தான் இளவரசனான, முரடனான, வேக மிகுந்த இளைஞனான ஆதித்த கரிகாலனை தூண்டிவிட்டு போகிறீர்கள். சோழ தேசம் கடந்த 25 வருடங்களாக இடைவிடாத யுத்தத்தை தான் பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த நிலை மாற வேண்டும் என்று கண்டராதித்தர் விரும்பினார். நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே அவரை துரத்தி அனுப்பிவிட்டு அரிஞ்சயரை நீங்கள் அரசனாக்கினீர்கள். அம்மா, யார் கண்டராதித்தரை துரத்தியது? மீண்டும் மீண்டும் அபாண்டம் பேசுகிறீர்கள். கண்டராதித்தர் தன் பதவியை விட்டுவிட்டு மேற்கு நோக்கி நடக்க வேண்டிய அவசியம் என்ன ஏற்பட்டது? அவர் மனம் வெறுத்து போகும்படி நீங்கள் போரில் ஈடுபட்டீர்கள் என்பதுதான் உண்மை. இல்லை அம்மா, நாங்கள் வேறு விதமாக கேட்கிறோம். நீங்கள் இவ்வளவு பேசுவதால் நாங்களும் பேச வேண்டியது ஆகிவிட்டது. என்ன பேசுவீர்கள்? செம்பியன் மாதேவி உரத்த குரலில் கேட்டால். சபை அதிர்ச்சியில் ஆழ்ந்திருந்தது. உங்கள் மீது வெறுப்பு கொண்டு, உங்கள் மீது ஆத்திரம் கொண்டு உங்களை அடக்க முடியாமல் தான் கண்டராதித்தர் மேற்கு நோக்கி போய்விட்டார், துறவியாக போய்விட்டார். இந்த தேசத்திற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, இந்த வாழ்க்கை எனக்கு தேவையில்லை என்று உதறிவிட்டு போய்விட்டார். அவர் போனதற்கு நீங்கள்தான் காரணம். பிரம்மராயர் எழுந்து நின்று கோபத்தோடு கர்ஜிக்க சபை சலசலத்தது. தமக்கை குந்தவையின் உடம்பு நடுங்குவதை அருள்மொழி உணர்ந்தார். மெல்ல குந்தவையின் கை மீது கை வைத்து, ஏனக்கா பதறுகிறீர்கள் என்றார். கடவுளே, அருண்மொழி, வாழ்க்கையின் மிக முக்கியமான கட்டத்தில் நீ இருக்கிறாய். சோழ தேசத்தின் சரித்திரம் இங்கு மறுபடியும் திசை மாறி கொண்டிருக்கிறது. நீயா மதுராந்தகனா என இப்போது முடிவு செய்யும் நேரம் ஏற்பட்டுவிட்டது. ஏனக்கா, எதற்கு என் பெயரை சொல்லுகிறீர்கள்? மதுராந்தகரா ஆதித்த கரிகாலரா என்பதுதானே பிரச்சனை. இல்லை அருண்மொழி, ஆதித்த கரிகாலன் இல்லை என்று குடந்தை ஜோசியர் சொல்லி இருக்கிறார். ஏனக்கா, திடீரென்று நீங்கள் ஏதோ ஒரு கல்லை தூக்கி போடுகிறீர்கள்? ஆமாம், இன்று மாலை நான் உன்னை குடந்தை ஜோசியரிடம் அழைத்து போகிறேன். அக்கா, ஜோசியரை நம்பியா அரசியல் செய்கிறீர்கள்? ஜோசியமும் அரசியல் செய்ய துணை புரியும் அருண்மொழி. அவ்விதமாகவும் யோசித்து பார்ப்பதில் தவறு ஏதும் வந்துவிடாது. ஆதித்த கரிகாலனுக்கு பிறகு நீதான். ஆதித்த கரிகாலனுக்கு பிறகு என்றால் எப்படி? அவர் இளையவர்தானே, இளைஞர்தானே? இல்லை, ஆதித்த கரிகாலன் ஆயுசு பற்றி குடந்தை ஜோசியர் அச்சத்துடன் பேசியிருக்கிறார். அக்கா, தயவு செய்து இப்படியெல்லாம் பேசாதீர்கள். அண்ணாவுக்கு ஒரு தீங்கு எனில் என்னால் பொறுத்து கொள்ள முடியாது. அருண்மொழி, நீ பொறுத்து கொள்ள வேண்டிய பல கொடுமைகள் இன்னும் வர இருக்கின்றன. எனவே அமைதியாக இருக்க பழகிக்கொள். பேசிய தமக்கை குந்தவையை அருண்மொழி வியப்போடு பார்த்தார். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். அத்தியாயம் 50. அருண்மொழி, உடைவாளின் மீது அடிக்கடி கை வைப்பவன் முட்டாள். இந்த சபைக்கு வரும்போது உடைவாள் இல்லாமல் வருவதற்கு நீ கற்றுக்கொள்ள வேண்டும். குந்தவையின் பேச்சு திடமாக இருந்தது. ஏனக்கா? இங்கு வாக்கு சாதுரியமும் தந்திரமும் அறிவும் சூட்சமும் சோழ தேசத்தை ஆட்சி செய்கின்றன. உடைவாளுக்கு ஒரு மரியாதையும் இல்லை. ஒற்றர்கள் 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 என்று இரவு முழுவதும் சோழ தேசத்தில் ஒற்றர்கள் அலைகிறார்கள். யார் எங்கு போகிறார்கள், என்ன பேசுகிறார்கள் என்ற செய்தி பரிமாறப்பட்டு கொண்டே இருக்கிறது. எவரையும் நம்ப முடியவில்லை. ஆனால் அரசியலில் இது சகஜம்தானே அக்கா? ஆனால் இது அளவுக்கு அதிகமாகி போய்விட்டது தம்பி. பிரம்மராயரின் உரத்த குரல் குற்றச்சாட்டுக்கு பிறகு செம்பியன் மாதேவி அமைதியாக இருந்தார். ஆட்டை கடித்து மாட்டை கடித்து பிரம்மராயரே, கடைசியில் என் தலையிலேயே நீங்கள் கை வைத்து விட்டீர்களா? கண்டராதித்தர் நாடு விட்டு காடு போனதற்கு காரணம் நான் தான் என்று நீங்கள் சபையில் பேசிவிட்டீர்கள் அல்லவா? சரி, இதை கேட்கிறேன். இதை நான் ஏற்பதற்கும் மதுராந்தகருக்கு இளவரசர் பட்டம் கட்டுவதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. என் கேள்விக்கு பதில் அளிக்கப்படவில்லை. சுந்தர சோழருக்கு பிறகு இளவரசர் பட்டம் கட்டி பட்டத்திற்கு வரவேண்டிய நபர் யார்? மதுராந்தகனா, ஆதித்த கரிகாலனா? ஆதித்த கரிகாலன் தான் என்று சொல்லிவிட்டால் என்ன செய்வீர்கள் என்று விழுப்பரையர் கேட்க, இந்த சபையிலிருந்து வெளியேறுவேன். பிறகு சோழ தேசத்திலிருந்தும் வெளியேறுவேன். என்ன என்ன நீங்கள் பேசுகிறீர்கள்? நீ என்ன பேசுகிறாய் என்று புரிந்து கொண்டிருக்கிறாயா விழுப்பரையா? இந்த வம்சம் எப்படி வளர வேண்டும் என்று நீ தீர்மானிக்கும்படியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டதே.
ஆதித்த கரிகாலன்தான் அரசன் என்று தீர்மானித்து விட்டால் சோழ தேசம் துவம்சப்படும், அமைதி கெடும். சோழ தேசம் விட்டு போவேன் என்றவுடன் பதறினீர்களே, நான் எங்கு போவேன் என்று சொன்னால் என்ன செய்வீர்கள்? அதையும் சொல்லி தொலைத்து விடுங்கள். பிரம்மராயர் எழுந்து நின்று கேட்டார். பாண்டிய தேசம் போவேன். சகலரும் தலையில் அடித்து கொண்டார்கள். கண் மூடி உடம்பு முறுக்கினார்கள். பெருமூச்சு விட்டார்கள். பல் கடித்தார்கள். சிலர் தொடையில் அடித்து கொண்டார்கள். உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடித்துவிட்டது? ஏன் இப்படி பேசுகிறீர்கள்? மதுராந்தகனுக்கு இளவரசர் பட்டம் கட்ட வேண்டும் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன் என்பதை உங்களுக்கு வேறு எந்த வழியிலும் தெரிவிக்க என்னால் இயலவில்லை. எனவே அதை இவ்விதமாக தெரிவிக்கவே நான் முயன்றேன். நான் இன்னும் எந்த இடத்திற்கும் போய்விடவில்லை. போக நீங்கள் நிர்பந்திக்காத பட்சத்தில் நான் இங்கேயே இருந்து இந்த சோழ வளநாட்டை மேம்படுத்துவேன் என்று இந்த சபையிலே உறுதி கூறுகிறேன் என்று சொல்லிவிட்டு செம்பியன் மாதேவி லேசாக சிரித்தார். சபை அவரை வெறுப்போடு பார்த்தது. அரச சபை அரியாசனத்தில் அமர்ந்து சகலரும் பேசுவதை கவனித்து கொண்டிருந்த சுந்தர சோழர் மெல்ல கண்களை மூடிக்கொண்டு சற்று இடப்பக்கமாக சரிந்து உட்கார்ந்தார். சேடி பெண்கள் அருகே ஓடி வந்தார்கள். வயது முதிர்ந்த ஒரு தாதி மன்னருக்கு அருகே வந்து என்ன செய்கிறது என்று கேட்க மன்னர் மயக்கம் வருவதாக கூறினார். அந்த வயது முதிர்ந்த தாதி திரும்பி பிரம்மராயரை பார்த்து அரசருக்கு உடல்நிலை சரியில்லை என்பதை சைகையில் சொல்ல அரசரை அழைத்து போகுமாறு பிரம்மராயர் அதே விதமாக சைகையிலேயே கட்டளையிட்டார். திரும்பி கேரளாந்தக விழுப்பரையரை பார்த்தார். விழுப்பரையரும் அவருடைய கட்டளையை ஆமோதித்தார். இதையும் கூர்மையாக பார்த்த செம்பியன் மாதேவி கண்களை மூடி பல் கடித்தார். இவை அனைத்தையும் அருண்மொழியும் குந்தவையும் பார்த்து கொண்டிருந்தார்கள். கடவுளே, பாட்டிக்கு ஏன் இவ்வளவு கோபம் வருகிறது? அதுவும் இந்த பிரம்மராயரை கண்டால் அவரால் சகித்து கொள்ளவே முடியவில்லையே. ஏன்? பாட்டிக்கு ஆட்சி செய்யும் ஆசை வந்துவிட்டது. தனக்கு கீழே புவனம் முழுவதும் இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறார். வேறு எவரும் தன்னை எதிர்த்து பேசிவிடக் கூடாது என்பதில் விருப்பமாக இருக்கிறார். பேசினால் தண்டனை தர வேண்டும் என்று ஆத்திரப்படுகிறார். பாட்டிதான் பேசுகிறாரா அல்லது பாட்டிக்கு பின்னால் வேறு யாரேனும் நின்று பாட்டியை பேச வைக்கிறார்களா என்று எனக்கு தெரியவில்லை. அக்கா, அப்படியும் இருக்குமா? பாட்டியை பேச வைக்கிறவர்கள் யாராக இருக்கும்? அருண்மொழி, வெறும் கேள்விகளை மட்டுமே கேட்பது உன்னுடைய தொழில் என்று தயவு செய்து எண்ணிக்கொள்ளாதே. எல்லா கேள்விகளுக்கும் பதில் என்னிடம் இருக்கிறது என்றும் நீ நினைத்து கொள்ள வேண்டாம். நான் கேள்வி கேட்டேன், அதற்கு அர்த்தம் எனக்கு பதில் தெரியும் என்று அல்ல. அது என்ன என்று கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காக கேட்டேன். பேசுகிற பொழுது எந்த அவசரமும் இல்லாமல் என்ன பேசுகிறோம் என்று தெரிந்து கொண்டு பேசு. சொல் என்று குந்தவை சொல்ல அருண்மொழியின் முகம் சுருங்கி போயிற்று. அருண்மொழி, தயவு செய்து என்று குந்தவை அருண்மொழியின் தோளில் கை வைக்க, எனக்கு புரிகிறது அக்கா, நீ அருமையாக சொல்லிக் கொடுத்தாய். இனிமேல் அவசியமில்லாமல் ஒரு வார்த்தை கூட நான் பேச மாட்டேன். தயவு செய்து நீ மன்னிப்பு கேட்க வேண்டாம். உன்னிடமிருந்து நான் பல விஷயங்கள் கற்றுக்கொள்கிறேன் அக்கா. உன்னை போல பொறுமையாகவும் அழகாகவும் திறமையாகவும் சொல்லிக் கொடுக்க வேறு எவரும் எனக்கு இல்லை. இவையெல்லாம் நான் அப்பாவிடம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் அப்பாவை நெருங்க கூட முடியவில்லை. எந்நேரமும் மருத்துவர்களும் தாதிகளும் சூழ்ந்து கொண்டிருக்கும் போது நான் என்னவென்று தொந்தரவு செய்வது? எப்படி போய் கேட்பது? உன் அருகே உட்கார்ந்து உன்னை இம்சைப்படுத்தி கொண்டு இருக்கிறேன். அடடா, அப்படி சொல்லாதே. இதைவிட சந்தோஷமான இம்சை வேறு ஏதேனும் உண்டா அருண்மொழி? உனக்கு சொல்லிக் கொடுக்கிற பொழுது எனக்கும் பரவசம் ஏற்படுகிறது. ஆனால் கற்றுக் கொடுக்கும் போது சில சமயம் கண்டிப்புகள் முக்கியம் என்பதை புரிந்து கொள். நான் கோபப்பட்டு உன்னிடம் பேசவில்லை. கண்டிப்பாக பேசுகிறேன். கட்டாயம் நீ கற்க வேண்டும் என்கின்ற விஷயத்தை இப்படி கோபமாக வெளிப்படுத்துகிறேன். புரிகிறது அக்கா, நீ என்னிடம் கோபமாக பேசலாம். அதற்கில்லை அருண்மொழி, எதிர்கால சோழ மன்னனிடம் நான் கோபமாக பேசுகிறேனே என்ற கவலையும் வருகிறது. அக்கா, நான் இன்னும் இளவரசன் கூட இல்லை. எனக்கு எதற்கு நீ தேவையில்லாமல் அரசு பட்டம் கட்டி ஒரு மரியாதையும் தருகிறாய்? அருண்மொழி, இளவரசு பட்டம் உன்னை தேடி வரும். அரசு பதவியும் உன் காலடியில் நின்று கதரும். எடுத்துக்கொள் எடுத்துக்கொள் என்று மொத்த சோழ தேசமும் கதறிய பிறகு அதை தூக்கி உன் தோளில் வைத்துக்கொண்டு உலகம் முழுவதும் பவனி வரப்போகிறாய். என்ன அக்கா, மறுபடியும் ஜோசியமா? ஜோசியம் பார்க்க வேண்டியதுதான். ஆனால் இவ்வளவு திடமான நம்பிக்கை தான் அதில் வைப்பது நல்லதல்லவே? ஏன் வைக்கக்கூடாது அருண்மொழி? என்ன நடக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதன்படி நடந்திருக்கிறது. சொன்னபடி நடந்திருப்பதால் சொல்வதும் நடக்கும் அல்லவா? வேறு என்னக்கா சொல்லியிருக்கிறார்கள்? செயற்கரிய செயலை நீ செய்வாய். உன்னுடைய புகழ் சந்திர சூரியர்கள் இருக்கும் வரை நிற்கும். இப்படி ஒரு ஜாதகம் 1000 வருடமாய் வந்ததே இல்லை.
இது புதுமையாக விஷ்ணுவின் ஜாதகம் போல இருக்கிறது. உன்னுடைய அம்சங்களில் சில ரேகைகள் இருக்கும், சில மச்சங்கள் இருக்கும். அவையெல்லாம் திருமாலின் அம்சத்தை நிரூபிப்பவை. எனவே உன்னை கடவுளாக மக்கள் தொழுவதும் நீ அவர்களை காப்பதும் நிச்சயம் நடக்கும். எனக்கா? என்னை பற்றி மட்டுமே தான் நீ ஜோசியம் கேட்டுக்கொண்டு வருகிறாயா? உன்னை பற்றி எதுவும் கேட்கவில்லையா? உனக்கு எப்பொழுது திருமணமாகும்? திருமணத்திற்கு உண்டான பருவத்தை தாண்டி 6-7 வருடங்கள் ஆயிற்று. நீ இன்னும் அசையாமல் அப்படியே கன்னியாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய். அருண்மொழி, இதென்ன அதிக பிரசங்கித்தனமான பேச்சு? யார் இப்படி பேச உனக்கு கற்றுக் கொடுத்தது? இல்லையக்கா, பிரம்மராயர் வீட்டிற்கு போயிருந்தேன். பிரம்மராயர் வீட்டில் அவர் துணைவியார் இப்படி பேசினார். அந்த பேச்சு வழக்கு நன்றாக இருந்தது. அதையே நான் உன்னிடமும் பிரயோகித்தேன். அந்தணர்கள் எப்போதும் அலுப்பாகத்தான் பேசுவார்கள். நாம் அப்படி பேசலாகாது. எனக்கு திருமணம் முக்கியமில்லை, சோழ தேசத்தின் நலன் முக்கியம். சோழ தேசத்தின் நலனை காக்க எவர் முன் வருகிறாரோ அவரைத்தான் நான் திருமணம் செய்து கொள்ள முடியுமே தவிர, ஏதோ ஒரு தேசத்தின் இளவரசனை திருமணம் செய்து கொண்டு ஏதோ ஒரு தேசத்தில் எந்த பிடிப்பும் இல்லாமல் குடித்தனம் பண்ண என்னால் ஆகாது. அப்படி குடித்தனம் செய்பவர்களால் குழப்பங்கள் தான் ஏற்படும். செம்பியன் மாதேவி அப்படிப்பட்டவர் என்கிறாயா அக்கா? இல்லை, மதுராந்தகருக்கு ஒரு மனைவி வந்து வாய்த்திருக்கிறார் பார். வெறும் அந்தப்புற பதுமையாகவே இருக்கிறார். இந்த தேசம் பற்றியும் இங்குள்ள மக்கள் பற்றியும் கலாச்சாரம் பற்றியும் அவருக்கு எந்த கவலையும் இல்லை. அப்படி வாழ என்னால் முடியாது. எனக்கு புரிகிறது அக்கா. ஆனால் எப்பொழுது வாழப்போகிறாய், எவரோடு வாழப்போகிறாய் என்று ஜோசியரிடம் கேட்டுக்கொண்டு வரக்கூடாதா? கேட்கவில்லை தம்பி, உண்மையாகவே கேட்கவில்லை. ஆனால் அவராகவே ஒரு விஷயம் சொன்னார். அப்படியா? என்ன அது? மெல்லியதாய் ஒரு வெட்கம் குந்தவையின் முகத்தில் படர்ந்து அடங்கியது. அக்காவின் வெட்கத்தை அருண்மொழி வியப்போடு பார்த்தார். உனக்கு புருஷன் வந்து கொண்டே இருக்கிறான். குருபலன் வந்துவிட்டது. இன்னும் 3 மாதங்களில் நிச்சயம் திருமணமாகும். உனக்கு பிடித்தவரே வருவார் என்று ஜோசியராகவே சொன்னார். இது சொல்லி எத்தனை நாளாயிற்று? 3 மாதங்கள் முடிந்துவிட்டன. ஆஹா ஆஹா, அப்படியானால் மிக சமீபமாய் எங்கேயோ என் அக்காவின் புருஷன் இருக்கிறார். அவரை நான் பார்க்க வேண்டுமே என்று அருண்மொழி நாடகமாய் பரபரக்க குந்தவை வாய்விட்டு சிரித்தாள். அவளுக்குள் ஒரு குதூகலம் எகிரிற்று. அருண்மொழி, நான் திருமணம் செய்து கொண்டு என் புருஷனோடு வெளியூருக்கு போய்விட்டால் நீ என்ன செய்வாய்? அக்கா, சிறிது நாள் ஏங்குவேன், வருத்தப்படுவேன். ஆனால் எப்படியாவது சமாளித்துக் கொள்வேன். நீ சுகமாக இருப்பதற்கே போயிருக்கிறாய் என்று தெரிய மிகுந்த ஆனந்தத்தோடு நீ இல்லாத தனிமையை அனுபவிப்பேன். நீ எப்படி இருக்கிறாய் என்று ஒற்றர்களையோ தூதுவர்களையோ அனுப்பி விசாரித்து கொண்டிருப்பேன். நாள் கிழமைகளில் உன்னை வந்து பார்த்து நமஸ்கரித்து உன்னுடைய உறவை பலப்படுத்திக் கொள்வேன் என்று அருண்மொழி தொடர்ந்தான். அக்கா, அப்பாவிற்கு என்ன ஆயிற்று என்று பார்க்க வேண்டாமா? மயக்கம் வருகிறது என்று போயிருக்கிறாரே. அரசருக்கு அந்த பேச்சு பிடிக்கவில்லை. செம்பியன் மாதேவி பேச்சை நிறுத்த வேறு வழி தெரியவில்லை அல்லவா? எனவே சபை கலையட்டும் என்று நடுவே சொல்வதற்கு பதில் மயக்கம் வந்துவிட்டது என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். உண்மையில் அவருக்கு மயக்கம் ஏதும் இல்லை. அரண்மனையின் அந்தப்புறத்து உப்பரிகையில் தனியே உட்கார்ந்து வானத்தை வெறித்து பார்த்து கொண்டிருப்பார். அப்பா வேகமான முடிவை ஏன் எடுக்க மாட்டேன் என்கிறார். ஒரு விஷயம் புரிந்து கொள் அருண்மொழி. உண்மையில் ஆதித்த கரிகாலனுக்கு சோழ சாம்ராஜ்யத்தில் எந்த உரிமையும் இல்லை. அப்படி உரிமை வேண்டுமென்று கேட்டால் சோழ சாம்ராஜ்யத்தை வடக்கு தெற்காக பிரித்து அல்லது கிழக்கு மேற்காக பிரித்து பாதி பாதியாக கொடுத்து அரசாள வேண்டியிருக்கும். இதைவிட கேவலம் வேறு எதுவும் இல்லை. எப்பொழுது இப்படி கோடு போட்டு பிரிக்கப்பட்டதோ அப்பொழுது மக்களும் பிரிந்து போவார்கள். மக்கள் பிரிந்து போனால் வரலாறு காணாத வகையில் பெரிய சண்டை மூளும். பரஸ்பரம் அடித்து கொள்வார்கள். ஒரு கோடு தாண்டி இவன் வந்துவிட்டான் என்றும் அவன் வந்துவிட்டான் என்றும் ரணகளம் ஏற்படும். சோழ மண்ணிலேயே சோழ மக்களே ஒருவருக்கு ஒருவர் தாக்கிக் கொள்ளும் கேவலம் ஏற்படும். தமிழ் பேசுகின்ற இனமான சேரர்களும் பாண்டியர்களும் பிரிந்திருப்பது போதாதா? நாம் வேறு பிரிந்திருக்க வேண்டுமா? எனவேதான் சோழ தேசத்தை பிரிக்கக்கூடாது என்பதில் சுந்தர சோழர் மிக மிக கவனமாக இருக்கிறார். அதே சமயம் மதுராந்தகனுக்கு பட்டம் கொடுக்க வேண்டிய அவசியத்தையும் உணர்ந்தே இருக்கிறார். மதுராந்தகருக்கு பட்டம் கொடுக்காவிட்டால் மக்களிடையே செய்தி பரவி சுந்தர சோழர் செய்த அநியாயம் என்று தனியே ஒரு கதையும் கட்டுவார்கள். வரலாற்றில் அழிக்க முடியாத ஒரு அவமானமாக இது போய்விடும் என்றும் அப்பா அஞ்சுகிறார். மதுராந்தகருக்கு பட்டம் கொடுத்துவிட்டு போகட்டுமே. நானும் அண்ணாவும் எல்லைப்புறத்து வீடுகளில் அமைத்து கொண்டு படைகளோடு சந்தோஷமாக இருப்போமே. இல்லை, எந்த வீரனானாலும் எல்லைப்புறத்தில் மட்டும் சந்தோஷமாக இருந்துவிட முடியாது.
தான் உயிர் கொடுத்து காப்பாற்றுகின்ற எல்லையை எவனோ சம்பந்தமில்லாமல் ஒருவன் ஆட்சி செய்கிறான் என்ற நினைப்பு வந்துவிட்டால் உன்னால் அங்கு உட்கார முடியாது. அங்கு உட்கார்ந்திருக்கிற நீ வீரம் செறிந்த உன்னுடைய போர்களினால் மக்களின் மனதை பிரித்துவிட்டு ஊர்வலமாக தலைநகர் நோக்கி வந்தால் மக்கள் ஆரவரிப்பார்கள், குதூகலிப்பார்கள், மாலை போட்டு கொண்டாடுவார்கள். அதை இங்கே உட்கார்ந்து ஆட்சி செய்பவர்களால் பொறுத்து கொள்ள முடியாது. எனவே இந்த பிரச்சனை தீர்வதற்கு வேறு என்னதான் வழி? இதற்கொரு தீர்வு உண்டு. சொல்லுங்கள் அக்கா. சோழ தேசத்தை மதுராந்தகனுக்கு கொடுத்து அரசனாக்கிவிட வேண்டியது. ஆஹா, செய்துவிடலாம். பாண்டிய தேசத்தை ஆதித்த கரிகாலனுக்கு கொடுத்து அங்கே அவனை அரசனாக்கி விட வேண்டியது. ஆஹா, அதுவும் எளிதுதான். நீ சேர தேசத்தை ஆட்சி செய்ய வேண்டும் என்பது என் விருப்பம். நிலமும் நீர்வளமும் கடுமையாய் உழைக்கும் மக்களும் கொண்ட அந்த தேசத்தை நீ பராமரித்தால் மிக உன்னதமான ஒரு நிலைக்கு சேர தேசம் வந்துவிடும். பரதகண்டத்தில் தென்மேற்கு மூலையில் இருக்கிற அந்த அற்புதமான பிரதேசம் உன்னுடைய ஆட்சியில் சிறந்த முறையில் வளர்ந்து நல்ல விஷயங்களை கற்று சரித்திரத்தில் அழியாத இடம்பெறும். அக்கா, சேரர்களுக்கு என்று மன்னர் இருப்பாரே, நம்முடைய வலிமையால் நாம் அங்கு போய் உட்கார்ந்து கொண்டு சேரனாக மாறிவிட வேண்டுமே. எப்படி அக்கா? என்னை சோழ தேசத்தான் என்றுதானே பார்ப்பார்கள்? இல்லை, ஒரு மக்களை அவர்களோடு கலந்து மாற்றுவது எளிது. வேற்று மொழி பேசுகிறவர்கள் இங்கு வந்து தமிழ் மொழியை தெரிந்து கொண்டு முற்றிலும் தமிழ் மக்களோடு கலந்து பழகி தமிழ் மக்களின் இதயத்தை பிடித்தவர்கள் பல பேர் இருக்கிறார்கள். யாரக்கா? பிரம்மராயரை எடுத்துக்கொள். அவருடைய இடம் சோழ தேசம் அல்ல. அவருடைய மூதாதையர்கள் வடக்கே ஜெகநாதபுரத்திலிருந்து வந்தவர்கள். ஜெகநாதர் என்கிற மரத்தாலான தெய்வத்தை வழிபடுகிறவர்கள். அங்கு வலிமை மிக்க அந்தனர் கூட்டம் ஒன்று இருக்கிறது. அங்கிருந்து வந்த பரம்பரையினர் கிருஷ்ணன் ராமனான பிரம்மராயர் இங்கு வந்து இந்த மக்களோடு கலந்து பேசி இங்கு சேனாதிபதியாக அமர்ந்து விடவில்லையா? வீட்டிற்குள் மட்டும் ஜெகநாத வழிபாடு வைத்துக்கொண்டு வெளியே எல்லா கோயில்களுக்கும் போய் வரவில்லையா? சிவனுக்கு கோயில் எழுப்பவில்லையா? அப்படி நீயும் செய்துவிடலாம். ஏன், பழுவேட்டரையர் தஞ்சையை சேர்ந்தவரா என்ன? இல்லையே. பழுவூரில் குறுநில மன்னராக இருந்த பழுவேட்டரையர் இங்கு வந்து ஆட்சி பொறுப்பை ஏற்றதும் முற்றிலும் தன் குடும்பத்தை இங்கே கொண்டு வந்து விடவில்லையா? அக்கா, இப்படி நடக்கும் என்று குடந்தை ஜோசியர் சொன்னாரா? இல்லை அருண்மொழி, இது ஜோசியம் இல்லை, இது என் கனவு. ஆனால் இது எனக்கு பிடிக்கவில்லையே. இந்த மண்ணை விட்டு, இந்த காவிரி கரையை விட்டு, இந்த வளமான பூமியை விட்டு, இந்த மக்களை விட்டு என்னால் எங்கும் போக முடியாது அக்கா. ஒரு சாதாரண உபசேனாதிபதியாக பழையாறையில் இருப்பேனே தவிர மதுராந்தகருக்கு ஆட்சி பொறுப்பை கொடுத்துவிட்டு தஞ்சையில் அவர் ஆட்சி செய்ய அவருக்கு சிறிதளவும் என் மீது சந்தேகம் ஏற்படாத வண்ணம் ஒதுக்குப்புறமாய் உடையார்குடியில் வாழ்வேனே தவிர ஒரு நாளும் சேர தேசம் போக மாட்டேன். அங்கு போய் அமர்ந்து விடவே மாட்டேன். இது என்னுடைய இடம், இது என்னுடைய பூமி. இங்கே அரசராக வேண்டுமென்று அவசியமில்லை அக்கா. ஆனால் இதற்கு அந்நியனாக வேண்டுமென்று யாரேனும் நினைத்தால் நான் மிக பொல்லாதவனாக இருப்பேன். அருண்மொழியை நாடு கடத்த வேண்டும் என்று யாரேனும் திட்டமிட்டால் அவர்களை அழித்துவிட்டுத்தான் வேறு வேலை பார்ப்பேன். என்னையும் என் தமக்கையையும் கூட பிரித்து விடலாம். என்னையும் என் தஞ்சை மண்ணையும் எவராலும் பிரிக்க முடியாது. கடும் குரலில் கோபமாக விழிகள் சிவக்க அருண்மொழி சொல்ல புன் சிரிப்புடன் குந்தவை அருண்மொழியையே பார்த்து கொண்டிருந்தாள். பிறகு எழுந்து வந்து அவன் தலையில் கை வைத்து, உத்தமனே, நீ வாழ்க. உன்னுடைய வீரம் என்னை நிறைவடைய செய்கிறது, நிம்மதியை தருகிறது. என் தம்பி சாதாரணமானவன் இல்லை என்று ஜோசியர் சொல்வதை நம்பினாலும் கண் எதிரே கண் சிவக்க என்னையும் என் மண்ணையும் பிரிக்க முடியாது என்று வீராவேசமாக சொல்கிற உன்னை பார்க்கிற பொழுது சோழ தேசத்தின் பெருமையெல்லாம் என் கண் முன்னே பவனி வருகின்றன. இப்பொழுது சொல்கிறேன், உன்னையும் சோழ அரண்மனையையும் சோழ அரியணையும் எவரும் பிரிக்க முடியாது. அவை உனக்கே. தமக்கையும் தம்பியும் பேசிக்கொண்டே அரண்மனைக்குள் நுழைய பழைய அறையின் ஒற்றர் தலைவர் அருகே ஓடி வந்து கையில் சிறு ஈட்டி இருந்தது. அதை காட்டி பிறகு வணங்கினார். அம்மா, பிரம்மராயர் உடனே சந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த சந்திப்பு அரசியல் சந்திப்பாக இல்லாமல் ஆலயத்தை பற்றி பேசுகிற சந்திப்பாக இருக்க வேண்டும் என்று கருதுகிறார். எனவே கையோடு ஒரு சிலையையும் சிற்பியையும் கொண்டு வருகிறார். அந்த சிலையையும் சிற்பியையும் நீங்கள் பார்வையிட வேண்டும். அருகே அருண்மொழியும் இருக்க வேண்டும். அதை பற்றி பேசுவதற்கு நாங்கள் காத்திருக்கிறோம் என்று சொல். அரண்மனைக்குள் நுழைந்த குந்தவை பிரம்மராயருக்கு ஆசனம் போடவும் கீழே பெரிய கம்பளம் விரிக்கவும் ஏற்பாடு செய்தாள். கம்பளத்தின் மீது பெரிய மனைப்பலகையை வைக்க சொன்னாள். மனைப்பலகையில் கோலம் போட சொன்னாள். அருண்மொழியை எதிரில் உள்ள ஆசனத்தில் அமர வைத்து,
பிறகு கைத்தட்டி சில வீரர்களை அழைத்தாள். யாரும் அருகே நெருங்காத வண்ணமும் எவரும் ஒற்றறியாத வண்ணமும் கவனமாக இருங்கள். சந்தேகமாக இருப்பவர்களை மிக வேகமாக அப்புறப்படுத்துங்கள் என்று கட்டளையிட்டாள். சேடிகள் எவரும் அருகே வரவேண்டாம் என்றும் கடுமையாக கட்டளையிட்டாள். பிரம்மராயர் அரண்மனைக்குள் நுழைந்தார். அவருக்கு பின்னால் ஒரு சிறிய பல்லக்கில் படுக்க வைக்கப்பட்ட சிலை துணி போட்டு மூடப்பட்டு எடுத்து வரப்பட்டது. பல்லக்கு இறக்கி வைக்கப்பட்டு சிலை அள்ளி எடுக்கப்பட்டது. கம்பளத்துக்கு நடுவே உள்ள மனப்பலகையில் நிற்க வைக்கப்பட்டது. வெள்ளை வெளேரென்று ஒரு புது மாதிரி கல்லாலான விநாயகர் சிலை அது. 2 முழத்துக்கு அதிகமாக உயரம் இருந்தது. மிக களையாகவும் கம்பீரமாகவும் இருந்தது. இடுப்பை சுற்றி ஒரு துணி சுற்றப்பட்டிருந்தது. பிரம்மராயர் தேரிலிருந்து இறங்கி உள்ளே நுழைந்தார். குந்தவைக்கு வணக்கம் சொன்னார். அருண்மொழி என்று கை நீட்டினார். அருண்மொழி அருகே வர அணைத்து கொண்டார். குந்தவை, இந்த சிலையை பார்த்தாயா? மிக அற்புதமான ஒரு கல்லினால் செய்யப்பட்டிருக்கிறது. வெயில் ஏற ஏற சிலை வெண்மையாகிறது. வெயில் குறைய குறைய சிலை கருமை அடைகிறது. மழை காலங்களில் சிலை மிக கருப்பாக இருக்கிறது. நிறம் மாறும் சிலையை நீ பார்த்திருக்கிறாயா? நீ பார்க்க வேண்டும் என்பதற்காக கொண்டு வந்தேன். அடடே, யாரது? வெள்ளை துணியாலும் கண்ணாடியாலும் இந்த பிம்பத்திற்கு வெளிச்சம் கொடுங்கள் என்று சொல்ல பல்லக்கு தூக்கி வந்தவர்கள் அவ்விதம் செய்தார்கள். பிள்ளையார் மீது வெளிச்சம் சிதறடிக்கப்பட்டது. பிள்ளையார் இன்னும் வெள்ளையாவதை அவர்கள் தெளிவாக பார்த்தார்கள். இப்பொழுது வெளிச்சத்தை நீக்கி விடுவோம், சுற்றி திரைச்சீலை போட்டு இருட்டாக்கி விடுவோம். பளிச்சென்று அரண்மனையில் உள்ள திரைச்சீலைகள் இழுக்கப்பட்டன. கதவுகளும் ஜன்னல்களும் மூடப்பட்டன. எங்கிருந்தெல்லாம் ஒளி வந்ததோ அந்த ஒளியெல்லாம் நிறுத்தப்பட்டு 2-3 அகல் விளக்குகள் மட்டும் ஏற்றப்பட்டன. இப்போது பிள்ளையார் கண்ணங்கரையில் என்று காட்சியளித்தார். என்ன ஆச்சரியம் என்று அருண்மொழியும் குந்தவையும் வியந்தார்கள். அம்மா, இந்த ஆச்சரியத்தை காட்ட மட்டும் நான் இங்கு வரவில்லை, உங்களோடு பேச வேண்டும் என்று வந்திருக்கிறேன் என்று சொன்ன பிரம்மராயரை அவர்கள் இருவரும் உற்று கவனிக்க துவங்கினார்கள். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.